கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல், திமுகவின் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல். பயம் வந்துருச்சு. எப்படியாவது அவங்க கிறிஸ்தவர்கள் காலில் விழுந்தாச்சும் ஓட்டை வாங்கணுமேனு பயங்கர யுக்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நெல்லைக்கு இவரை போக சொல்லிட்டாங்க ஸ்டாலின். நெல்லையில் கிறிஸ்துமஸ் விழா ஸ்டாலின் போய் கொண்டாட போயிட்டார். தப்பு இல்லை, கிறிஸ்துமஸ் ஒன்றும் எதிரி இல்லை, தப்பு இல்லை. ஒரு முதலமைச்சர் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர். தீபாவளிக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டாராம். தீபாவளி உங்களுக்கு பிடிக்காதான். ஆனால் இந்துக்கள் மதத்தின் இவங்களை விழாவை இதாக நினைக்கிறவங்க, எதிரியாக நினைப்பவர்கள் இன்னொரு மதத்துக்கு போய் அங்கே போய் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் இவர் உதயநிதி அவர் கிறிஸ்மஸ் வாக்கிங் போகிறார். அவர் வேளாங்கண்ணிக்கு போயிட்டார். இவர் நெல்லைக்கு போய் கிறிஸ்மஸ். உதயநிதி வேளாங்கண்ணியில் போய் தெருவில் நடந்து போகிறாரு. சீன்றதுக்கு ஆள் இல்லை, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. யார் இந்த வீடியோவை பாருங்களேன். கிறிஸ்தவ மக்கள் ரொம்ப விவரமானவங்க. அவங்களுக்கு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாருன்னு தெரியும். அதனால் இந்த கிறிஸ்தவ மக்கள் ஓட்டு அந்த 5-6% போனால் காலியாச்சு. ஏற்கனவே சாலில் போச்சு 15% காலி. என்ன 15% சொல்ல, நான் அந்த 98 லட்சத்தில் 90% ஓட்டவங்க போட்டவங்க. இவங்களுக்கு எல்லா கணக்கும் தெரியும். அந்த கணக்கை வச்சு தான் எங்கே அதிக கள்ள ஓட்டுக்கு போலி வாக்கு இருக்கோ அங்கே தான் போய் நிற்பாங்க. அப்படி தான் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்தது. அதனால் கிறிஸ்தவர்கள் காலையாச்சும் போய் விழுவோம்னு சொல்லி தான் வாக்கிங் போனார் துணை முதலமைச்சர். தெருவில் திரும்பி கூட பார்க்கல, வீடியோவை பார்த்தீங்க. அதனால் சிறுபான்மையினர் மக்களின் வாக்குகள் எல்லாம் அவர் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த விஜய் அவர்களுக்கும், மற்றபடி அதிமுகவுக்கும் நிற்கிற இடங்களில் பாஜக அவங்களுக்கு பிடிக்காதில்ல அவங்களுக்கு. அதனால் இப்படித்தான் போகுமே ஒழிய, சிறுபான்மையினர் மக்கள் நீங்கள் அதிமுக பாஜக இருக்கிறது, அங்கே ஓட்டு போட மனசு வரல நினைச்சிங்கன்னா நீங்கள் அத்தனை பேர் இவருக்கு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த விஜய்க்கு போடுங்க. இஸ்லாமியர்களுக்கும் சொல்கிறேன், விஜய் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர், இது கிறிஸ்தவ இனத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு ஒரு சிறுபான்மை பிரதிநிதியான அவருக்கு போடுங்க. சிறுபான்மை மக்கள் இந்த பக்கம் பாஜக இருப்பதாக நீங்கள் நினைத்தால் ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இவங்க போகிற வாக்கிங்கையும் நம்பாதீங்க, அவர்கள் கொண்டாடும் கிறிஸ்மஸ் விழாவையும் நம்பாதீங்க.